ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டிடிவில என்ன கதைனா, நீ கோல்ட் ஆகலன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன அன்னைக்கே லைட்டா தலைவலி. அதனால அமைதியா நார்மல் வாட்டர்லேயே மூஞ்ச கழுவி கிளாஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மீல்ல சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் ஒரு 2 நாளா கிளைமேட் நல்லா இருக்கு சென்னையில. இதே மாதிரி மழை பெய்யாம இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இன்னைக்கு ஜிம்ல செஸ்ட் அண்ட் பேக் தான் ட்ரெயின் பண்ணது. லாஸ்ட் வீக் இந்த வேரியேஷன்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணும்போது ரொம்ப டயர்டா இருந்தது. பட் ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் அந்த அளவுக்கு டயர்டா இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்களும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி ஆயிடும். நம்ம ஆளுங்க ஜிம்ல ஒர்க் அவுட் தவிர எல்லாத்தையும் பண்றாங்க. இதுல யார் பண்ணதுன்னு வேற கேட்டா ஸ்கூல்ல மிஸ் கிட்ட மாட்டி விடுற மாதிரி மாத்தி விட்டுக்கிறாங்க. And then வீட்டுக்கு வந்து சிக்கன் வாங்காத காரணத்தால இன்னைக்கு போஸ்ட் ஒர்க் அவுட் மீலுக்கு ஓட்ஸ் தான் சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் ஒரு படத்தை போட்டா ஒரே நாள்ல முடிச்சிருவேன். இந்த ஒரு படத்தை 2 நாளா பார்த்துட்டு இருக்கேன். பட் ஆனா படம் நல்லா தான் இருக்கு. என்கிட்ட தான் பிரச்சனை. ஈவினிங்கா கடை தந்தோடனே போயிட்டு புரோட்டீன் வாங்கிட்டு அங்கிருந்து பிரெட் வாங்கலாம்னு பார்த்தா இன்னைக்கு மண்டே போல. அதனால எல்லாரும் டயட் ஸ்டார்ட் பண்றேன்னு வீட் பிரெட் வாங்கிட்டு போயிட்டாங்க போல. 2-3 கடையில தேடின அப்புறம் தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு டீயை போட்டு வாங்கி அந்த சிக்கனை க்ளீன் பண்ணி மசாலா போட்டு இன்ஸ்டன்ட் பிராக்டிஸ் பண்ணலாம்னு மேல வந்தேன். இன்னைக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ் கிடைச்சது. ஒரு 2-3 செட்ல 3 செகண்ட்ஸ் கிட்ட ஹோல்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வால் சப்போர்ட்டோட பண்ணேன். நெக்ஸ்ட் மீலுக்கு மசாலா போட்டு வச்சு இந்த சிக்கனை ஏர் ஃப்ரையர்ல தூக்கி போட்டு ரைஸோட வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளைம் டாக் இருந்தது. அதை முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு பிரெட் ஆம்லேட் அதை சாப்பிட்டு ஸ்கின் கேர் பண்ணிட்டு லாஸ்டா ஒரு ஷேக்கை குடிச்சிட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தா பாப்போம் கைஸ். பாய்.